வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? நீ நான் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? புலி நெத்திலி கருவாடு. ஓகே. இது வந்து அயல மீன் கருவாடு. அயல மீன் கருவாடு. ஆயத்தோட ஒடியுது. ஒடிஞ்சிருச்சா? இது என்ன மேடம்? இவரு வாடா போடான்றது. வாடானா இங்க இருக்கிறது வாடான்ற. ஓ இது ஓ, வாடா. அது பேரே வாடாவா? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. என்னங்க ஒருத்தர் பிளேட் வச்சு உட்கார்ந்திருக்காரு. நான் செவனேந்தானா போயிருந்தேன். இருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழ் நிலமும் தமிழ் மொழியும் ஒரு ஆலமரம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாரையும் ஒன்றாக அரவணைத்துக் கொண்டு தன்னை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே போறதுதான் நம்ம லேண்டோட ஸ்பெஷாலிட்டி, லாங்குவேஜோட ஸ்பெஷாலிட்டி, கல்ச்சரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இங்க அறியப்படாத பல்வேறு விதமான உணவு கலாச்சாரம் இருக்கு. கழித்ததும் உண்டு. வெளியிலிருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரத்தோடு சேர்ந்து பண்பட்டு வேறொரு வடிவத்தை அமைத்துக் கொண்டு பாப்புலரான உண்டு. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாருமே பாத்தீங்கன்னா பல்வேறு உணவு கலாச்சாரங்களை எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவங்க, அதை சமைக்கக்கூடியவங்க, பேசப்படாத உணவு கொண்டிருக்கிறவர்கள். முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் அழைக்கலாம் இருக்கேன். நீங்க என்ன உணவு? நம்ம பர்மால இருந்தாங்க சார். பர்மா. ஓகே, எடுத்து வாங்க, போய் எடுத்து வாங்க. ஓஹோ, சாப்பாடே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஊர் ஸ்பெஷல். என்னது கொடையோட வரும்? பாரம்பரியமா வராங்களாம். பாரம்பரியத்துல எந்த கொடை வரும்? யார் இது? யார சொல்றாங்க? என்ன உணவு சொல்லுங்க? இது பேர் வந்து மொஹிங்கான்னு சொல்லுவாங்க. மொஹிங்கா. ஓகே, சாம்பார் மாதிரி தான் இருக்கு. உணவு பார்த்தாச்சு. அடுத்த உணவு யாரு? சௌராஷ்டிரா. எடுத்துவாங்க, உங்க உணவு எடுத்துவாங்க. இது என்ன உணவுகள் நீங்க சொல்லலாம்? புளியோதரை சார். புளியோதரை நாங்க கண்டுபிடிக்கலனாலும் எங்களுக்கே உண்டான உணவு மாதிரி இப்ப ஆயிடுச்சு சார். புளியோதரைனாலே சௌராஷ்டிரா அப்படின்னு ஆயிடுச்சு சார். அப்படியா? புயல் காத்துல அவங்க மாதிரி இல்லையே. நாங்க கொண்டு வரல, நாங்க அறிமுகம் செய்யல. நீ பழச்சுக்குவாடா, நீ பழச்சுக்குவா. 50-60 கிலோமீட்டர் நடவேகமா போன காலத்துல இருந்து நாங்க திங்கிறோம். எங்க போனாலும் எடுத்துட்டு போறது. ஒரே காரணத்துக்காக இது மட்டும் தான் இதையும் நீங்க எங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தருமனே நாட்டை விட்டுட்டு போயிருக்கா, என்னமோ இது போய் முறைக்கிற. இதை மட்டும் விட்டுருங்க சார், சௌராஷ்டிராக்காக. ரைட்டு, புளியோதரை நீங்களும் சாப்பிடுகிறீர்கள். ஆமா சார். அவ்வளவுதான். இது பேர் நல்லா இருக்கு. பொல்டோ சைனாவா? பொலிட்டா செய்யணும். இது மதுரையில நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? இது நம்ம வீட்டுல சாமா செய்வாங்க சார். நல்லா என்னது இது சௌராஷ்டிரா ஃபுட்டுங்கிறாங்க, நம்ம வீட்டுல சாமா செய்வாங்க. என்ன சொல்லிக்கிற? முதலாம் தெரியுதுடா சார். என்ன சார் நீங்க பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, இருக்காங்களா இல்லையா சார்? இருக்காங்க. இங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சௌராஷ்டிர உணவு. அதை தொடர்ந்து வரப்போவது என்ன? ஓஹோ, தமிழ்நாட்டு மீனவர் உணவு. ஆமா, எடுத்துருவாங்க. மீன் ஐட்டம் நிறைய வரும். கருவாடு. ஓ, இவங்கதான் அந்த கருவாடு ஐட்டம். புளி ஊத்தி நெத்திலி கருவாடு. புலி நெத்திலி கருவாடு. ஓகே. இது வந்து அயல மீன் கருவாடு. கருவா ஐட்டமா வந்து எச்சி வருதா? ஆயத்தோட ஒடியுது. ஒடிஞ்சிருச்சா? திங்கிறதுக்கே அலையுது. இது வந்து களி உருண்டை. களி உருண்டையா? இது சௌராஷ்டிரா. அல்லது இன்னைக்கு ஒரு குட்டி ஆட்டுக்கறி குழம்போட நாட்டுக்கோழி பொரியல் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இத போட்டு இதுக்கு களி களி. ஆங்கரா இருக்கிறதுல சௌரி இருக்கு தெரியுமா இல்லையா? அதுல ஒண்ணு இது. ஓஹோ, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. கருவாட்டு குழம்பை எடுத்து அப்படி இதுல ஊத்தி. என்ன சோனே மறந்துட்டாங்களா? ரொம்ப தப்பு சாப்பிட சார். இல்ல மத்தவங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் எல்லாத்தையும் பழைய சாப்பிடுறாங்க. சாப்பாடா? எல்லாரும் பாவீங்களா?
அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ம். சோனே மருந்து சாப்பிட அடுத்த உணவு எது? நம்முடைய இலங்கை யாழ்ப்பாணத்து பாரம்பரிய உணவுகள். யாழ்ப்பாண உணவுகள். ஓ ஓகே. என்னது புட்டா என்ன எக்கத்தக்கமா வருது? என்னப்பா இது? என்னது பணம் அது. அடுத்தடுத்து வர்றதெல்லாம். ஏ அப்பா சபாஷ். இது என்ன? பனாட்டுன்னு சொல்லக்கூடியது இது. தேங்காய் பழத்தை சுட்டு உணர்ந்துள்ள என்னடா சொல்ற? அது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறது. ஆமுத்துலிங்கம் அவங்களுடைய சிறுகதையில இத பத்தி வரும். இது ஒண்ணு பார்த்ததும் இல்ல கேள்விப்பட்டதும் இல்லையா? ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தேங்காய் சம்பல், வேப்பம்பூ வடகம், இது சிகப்பரிசி மா, உலல் புட்டு, இரவள்ளி கிழங்கு கஞ்சி, இது முட்டை மாவும் சார். எல்லாம் இயற்கையா வச்சிருக்க அவ்வளோ ஃபுட்டுமே ராமநாதபுரத்துல தொண்டின்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓஹோ டேஸ்ட் பண்றதுக்கே ஒரு ஆள் வந்திருக்காப்ல. ரொம்ப முக்கியமான ஆளு. வாங்க. யாரு? ஓ இப்பதான் ஒரு வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. உங்களை என்ன அடிக்கடி பாக்குறேன். சும்மா இருந்தா கூப்பிடலாங்க. போற போக பார்த்தா ஒரு பீஸ் மிஞ்சாது கொடுக்குறாங்க. என்ன அப்படியே ஊத்தி சாப்பிடுறாரு. எங்களுக்கெல்லாம் இருக்கு கொஞ்சம். வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை. எல்லாருக்கும் பிளேட் கொடுத்துருங்க மிஸ். நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. இங்க பாருங்க. என்ன பண்றது? யாரு இது? ஐயோ பாவம். நல்லா சாப்பிடுங்களே. இந்த மாதிரி டெய்லி மெட்ரோ கூப்பிட மாட்டீங்களா? இதுதான் லாஸ்ட் ஃபுட் லவ் மந்த் இந்த மந்த். ஆமா. என்னடே அவன் இன்னும் திருந்தா. எல்லாரும் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. பூரா பேருக்கும் ஊட்டி விடுறது. வெரி குட், ஐ லைக் யூ. Thank you. Thank you. அவங்க நெத்திரிக்கோட தூக்கிட்டாங்களா? நெத்திரிக்கோட தூக்கிட்டாங்க. இங்க பாரு. அட பாருங்களா, டிவின்னு மறந்துட்டாங்களா? அதான் சோமாரியா போல சாப்பிட போட்டி ஆயிடுச்சு. பிளேட் வச்சு உட்கார்ந்திருக்காரு. எப்படி பிளேட் எடுத்துட்டு வந்துட்டாரு போல இருக்கு. நீந்தானா போயிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சு போனவன். நான் தான் பாரு பிளேட் ஒருத்தர் வச்சிருக்காரு. யார் போயிட்டு பானை மட்டும் தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு. சூப்பர். தேங்க் யூ. உணவுனோட டக்குனு மைண்ட்ல ஞாபகம் வரும். பிரியாணி. பிரியாணி. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பிரியாணிலாம் எப்போ வந்துச்சுன்னு மறந்து போச்சு. சாப்பிடுறதுல நாவி கவலம் இருக்குல்ல, அது வந்து தூண்டும். பேசிட்டு இருக்காரு. நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. என்னது நாபி? நாவி கபலம். அது எங்க இருக்கு? எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த நாபி கவலம்? நாவி கவலம்ன்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட உடல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். விஷயம் அதை எங்கேயா இருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா பண்ண முடியும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு உணவு வந்து பார்த்தோன்னே சாப்பிடணும். அவ்வளவு எனக்கு அதெல்லாம் தோணல. நாபி கவலம் இந்த உடம்புல எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன வந்து தமிழ் இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமிய உணவு எடுத்துட்டு வாங்க. எது என்ன வேணும்? வாடா வாடா போடான்றது கேள்விப்பட்டது இல்லை, என்னன்னு தெரியல. வாடா அடி. இங்க இருக்கிறது வாடான்ற. ஓ இது வாடாவா? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. பாய் வீடு அப்படின்னாலே பிரியாணி. ஆமா கான்செப்ட் பிரியாணிக்கு நான் கடிமை. பெருமையா சொல்லுவேன். ஆனா காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் கலரி கறி தான் ஸ்பெஷல். பிரியாணி இதுக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. மராட்டி உணவு தலைக்கறியுடைய குழம்பு அதெல்லாம் போட்டு சப்பாத்தி கட் பண்ணது போட்டு அது டேஸ்டே ரொம்ப தனியா இருக்கும். சப்பாத்தி கட் பண்ணி தலைக்கறி நல்ல போட்டாங்க. ஐட்டம் முழுக்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாவக்காய் கொண்டாந்து சாப்பிடுறாங்க. இத டேஸ்ட் பண்ணி அவங்க பாருங்க. சும்மா ஏதோ பண்ணி கொண்டு வரணும்னு பண்ணி இட்லின்னு சொல்லுவாங்க இது பாலக்காட்டுல. பாலக்காடுல வேற இருக்கா? மராட்டியோட தான் பிட்லோ. ஆனா இவங்க இந்த ஐட்டமே கேரளா ஐட்டம்ங்கறாங்க. சொல்லுவாங்க. சண்டை போடாதீங்க. சண்டை விடாதீங்க. ஏய், நான் எப்படி அவங்களோட சண்டை போட்டேன்? சார் பிட்லா வந்து ஆந்திர பிரதேஷோட டிஷ். அட கடவுளே. அப்பா, நம்ம இல்லப்பா. ஒருக்காக சண்டை போடுவாங்க போல. 10 ஐட்டம் 20 ஐட்டம் வந்தப்பலாம் ஒரு பஞ்சாயத்து ஒரே ஒரு சட்டியில பாவக்காய் குழம்பு எடுத்து அதுல வச்சுக்கிறது. நீங்க பண்ற பஞ்சாயத்து போட்டியா
சிக்கன் மட்டன் கூட இல்ல. நான் என்ன சொல்றேன், இது யாரு வேணாலும் எடுத்துக்கங்க, எங்களுக்கு வேணாம். ஏய், என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுதான் அந்த செட்டப். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எவ்வளவு ஐட்டம் இருக்கு நம்மளுக்கே தெரியாம, இன்னும் எக்கச்சக்க, அதாவது ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய நம்ம சாப்பிடாத ஐட்டம் நிறைய இருக்கு. ஆமா முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஐட்டம் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மத்த ஊர்ல. ஆமா, ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஆமா ஆமா. அந்த ஊர் ஸ்பெஷல் போய் நம்ம சாப்பிடணும். இன்னும் தமிழ்நாட்டையே ஒழுங்கா சுத்தி பார்க்கல நானு. இதுல எங்க மத்த ஊருக்குலாம் போறது? இல்ல, எனக்கும் இப்போ யோசனை வருதுன்னா, அந்த பிரியாணி எல்லாம் எப்போ நம்ம முதல்ல சாப்பிட்டேன்னு எனக்கு இப்பதான் யோசிக்கிறேன். எப்போ பிரியாணி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு? எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பிரியாணி எந்த வருஷத்துல சாப்பிட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்கன் ரைஸே ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு. அதெல்லாம் லேட்டா சிக்கன் தான் ரைஸ், வந்தது. ஷவர்மாலாம் எனக்கு தெரிஞ்சு 2013 நான் காலேஜ் படிக்கும்போது சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸும் அந்த டைம்ல தான், காலேஜ் டைம்ல தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிரியாணிலாம் ஸ்கூல் டைம்லயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த ஆமா, ஸ்கூல் டைம்லயே வந்துருச்சு. timeலயே ஒரு சாப்பிட்ட நான் ஒரு அதான் 2008 6லயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி 2005 கிட்டே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா correct ஆ சின்ன தெரியல. வயசுல இருந்து சாப்பிட்டதுன்னா அந்த பரோட்டா வந்து பரோட்டா நான் சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டிருக்கேன். அது ஆமா. அப்பத்துல இருந்தே இருக்கு. பிரியாணிலாம் அதுக்கப்புறம் வந்ததுதான். அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்பெல்லாம் ஆமா அப்படி ஆமா. இருக்கிறது. ஏன்னா இப்போ வீட்டுல ஏதாவது நைட் ஏதாவது கடையில வாங்கிட்டு வரணும்னா பரோட்டா தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆமா அப்படி இல்லைன்னா இந்த தோசை, வடை, அந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆமா, பிரியாணில அதுக்கப்புறம் வந்ததுதான். அப்புறமா தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் வந்தது. இப்ப வந்தது ஆமா. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஆமா. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த மீனவர்கள் சாப்பாடுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுதான் பார்க்கும் போதே அது நல்லா இருக்கும். ஐயோ கருவாடு. அதெல்லாம் ஆமா. சில பேருக்கு அந்த கருவாடு எல்லாம் பிடிக்காது, பார்த்தாலும் பிடிக்காது, அந்த ஸ்மெல்லும் பிடிக்காது. எனக்குலாம் அந்த கருவாடு ஸ்மெல்லு இதெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் நாங்க அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். அதனால நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.